ஒயிட் சேமியா உங்களுக்கு போரிங்காக இருக்கா? இன்னைக்கு நம்ம பிரைட்டான ரெட் பீட்ரூட் சேமியா பண்ணலாம். கிட்ஸ் கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க. பீட்ரூட் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற பசங்க கூட கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுவாங்க. இந்த கலர் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லைங்க, எல்லாமே நேச்சுரலான ஒரு பீட்ரூட் ஜூஸ் தான். இந்த சேமியா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர்தால், அதாவது துவரம் பருப்பு, அது சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குட்டி சைஸ் இஞ்சி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் சேமியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வளர விட்டுருங்க. இப்போ வந்து நான் வர்மிசிலி சேமியா எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் 3 பேர் செய்கிற அளவுக்கு தான் வந்து இந்த சேமியா வந்து எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வந்து இது உடைக்காம நம்ம அழகாக கலரி விட்டுறணும். இது ஒரு மேஜிக்கான மூமெண்ட்டு. ஏன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் ஜூஸை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கலரை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும்ன்ட்டு. எந்த குழந்தையாச்சும் இது வேண்டாம் பீட்ரூட் இருக்குது ஐயோ அப்படின்ட்டு எந்த குழந்தையாச்சும் சொல்லுமான்னு பாருங்கள் நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. இதை வந்து நம்ம நல்லா ஒன்று போல் வந்து எல்லா பக்கமும் கலரி விட்டுறணும். நல்லா கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கலர் வந்திருக்கு. இப்போது மிக்சியில் இருந்துச்சுல தண்ணி, அந்த தண்ணி தான் வந்து நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்ல, சேமியாலாம் நல்லா உப்பி வரப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு தானாகவே அப்சார்ப் ஆகிடும் இதில். இப்போ எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது, ஏன்னா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்ததுனால. அதனால நான் கொஞ்சோண்டு லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஆனாலும் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதனால் கொஞ்ச நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா தண்ணியெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். உங்கள் வீட்டில் வந்து 2-3 குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. யாருக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் சேமியா மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய சேமியா ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒன் லாஸ்ட் டைமுக்கு வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். கீழே ஏதாவது தண்ணிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக மொத்தமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும். லாஸ்ட்டாக வந்து இதுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக கொத்தமல்லி எடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.